கலாவுக்கு கொஞ்சம் கூட பரமன் மேல பாசமே இல்ல. ஒரு வேலைக்காரனா தான் பரமன பார்க்குறாங்க அப்படின்ட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு தருவீங்க அன்புறவுகளே. தென்றலை மெல்ல பேசு எபிசோட்ல அடுத்து என்னலாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. பரமன் கிட்ட இளமதி நெருக்கமா பழகுறது கலாவுக்கு சுத்தமா பிடிக்கல. திடீர்னு பரமனுக்கு உடம்பு சரியில்லாம போகவும் நம்ம இளமதி ரொம்பவே துடிச்சு போயிடுறாங்க. பரமனை ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. கலாவுக்கு விஷயம் தெரிய வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. பரமனையுமே திட்டுறாங்க. உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா என்ன கூப்பிட மாட்டியா? எதுக்காக இவளெல்லாம் உன் பக்கத்தில் விட்டுட்டு இருக்கிற அப்படின்ட்டு கேட்குறாங்க. அடுத்து ரஞ்சிதா வந்து கலாவுக்கு ஐடியா சொல்கிறாங்க. உடம்பு சரியில்லை அப்படின்னு தானே பரம பக்கத்தில் இவ ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு இப்படி நெருங்க பார்த்துட்ருக்குறா. பேசாமல் ஒரு நர்ஸை அப்பாயின்ட் பண்ணிடலாம் பரமனை பார்த்துக்க அப்படின்ட்டு ஐடியா கொடுக்குறாங்க. கலாவுமே சரி அப்படின்ட்டு தான் வந்து சொல்கிறாங்க. இளமதி பரமன் கிட்ட இங்கே பாரு பரமா, உனக்கு உடம்பு சரியில்லை, நீ கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கணும், நீ எந்த வேலையுமே செய்யாத அப்படின்ட்டு சொல்லும்போது பரமன் இருந்துக்கிட்டு, இது யாரோட கல்யாணம்? என்னோட தம்பியோட கல்யாணம், நான் தான் எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செய்யணும் ஒரு அண்ணனா அப்படின்ட்டு பரமன் இளமதி சொல்கிறதெல்லாம் கேட்காம எல்லா வேலையுமே வந்து எடுத்து போட்டு செஞ்சிட்ருக்குறாங்க. இங்கே இளமதி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க பரமனை நினச்சி. பரமா, நீ வச்சிருக்கிற பாசத்தில் பாதியளவு கூட அந்த கலாமாவுக்கும் அவங்களோட பையனுக்கும் உன் மேலே இல்லை. நீ தான் இப்படியெல்லாம் அவங்கள கண்மூடித்தனமாக நம்பிட்டு இருக்கிற அப்படின்ட்டு நம்ம இளமதி வந்து ஃபீல் பண்ணுறாங்க. சீக்கிரமே உன்னோட உண்மையான அம்மாவை கண்டுபிடிச்சி உனக்கு நான் வந்து அம்மாவோட பாசம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் காட்டுவேன் பரமா அப்படின்ட்டுமே யோசிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே மாப்பிள்ளைய பார்க்குறதுக்காக பொண்ணு வீட்டுக்காரங்க வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது சித்தார்த் இருந்துக்கிட்டு கலா கிட்ட, இங்கே பாருங்கம்மா, அவங்க வரும்போது அந்த பரமன் வீட்டில் இருக்கக்கூடாது. அவன் அப்புறம் தம்பி, அம்மா அப்படின்ட்டு ரொம்பவே உரிமை கொண்டாடிட்டு இருப்பான். எனக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. அவன் ஒரு வேலைக்காரன், அந்த இடத்துல தான் அவன் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கலாவும் சித்தார்த்தை வந்து, சரி சித்தார்த்த, அம்மா கிட்ட சொல்லிட்டேல, இதெல்லாம் நினச்சி நீ கவலைப்பட்டு இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துடுவாங்க. போ சூப்பராக ரெடி ஆகிட்டு வா அப்படின்ட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. இங்கே கலாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. என்ன சொல்லி பரமனை வந்து இங்கேருந்து அனுப்பிச்சுடலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. பரமனை கூப்பிட்டு கலா வந்து வேலை சொல்கிறாங்க. இத்தனை நாளாக வட்டி காசை இழுத்து அடிச்சிட்டு இருந்த ஒருத்தன் இன்னைக்கு வட்டி பணம் தரேன்னு சொல்லியிருக்கிறான். பரமா, நீ போயிட்டு வாங்கிட்டு வந்துரு அப்படின்ட்டு சொல்லும்போது பரம இருந்துக்கிட்டு யோசிக்கிறாரு. என்ன பரமா யோசிக்கிற? இல்லைம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துடுவாங்க. நான் இல்லைன்னா எப்படி? இன்னும் வேலை கொஞ்சம் இருக்குதுல்ல, அதான் யோசிக்கிறேன். இல்லை பரமா, எனக்கு வேறு வழியே தெரியாமல் தான் நான் உன்னை அனுப்பிச்சி விட்றேன். ஏன்னா வேறு யாரையும் அனுப்பிச்சி விட்டா அவங்க சரிப்பட்டு வரமாட்டாங்க. அதனால தான் நீ போயிட்டு வாங்கிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா பரமா அப்படின்ட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. பரமனுமே பார்த்திங்கன்னா வெளியே போயிடுறாங்க. இங்கே அதெல்லாம் நம்ம இளமதி நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எப்படியெல்லாம் நம்ம பரமனை இந்த கலா வந்து ஏமாத்துறாங்க. பரமன் ஏன் தான் இவ்வளோ முட்டாளாக இருக்கிறானோ தெரியல. இன்னைக்கு கண்டிப்பாக இந்த கலாவோட சுயரூபத்தை பரமனுக்கு இன்னைக்கு நம்ம காட்டணும் அப்படின்ட்டு ஒரு முடிவில் நம்ம இளமதி இருக்கிறாங்க. இங்கே வெளியே போன இடத்துல பரமனுக்கு ரொம்பவே லேட் ஆகுது. அந்த வட்டி பணம் கொடுக்க வரேன்னு சொன்ன ஆள் வரவே இல்லை. ரொம்ப நேரம் பரமன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பொண்ணு வீட்டுக்காரங்களுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. கலாவோ அவங்களும் ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம இளமதி வேணும்னே பரமன் கிட்ட பொய் சொல்லி கலாவுக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரமே கிளம்பி வா அப்படின்ட்டு சொல்லவுமே இங்கே நம்ம பரமனும் ரொம்பவே துடிச்சு போயிட்டு தான் இங்கே வராங்க. அந்த டைமில் தான் கலா கிட்ட வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க விசாரிக்கிறாங்க. உங்களுக்கு 2 பையன் தானே, சித்தார்த்து அப்புறம் இன்னொரு பையன் எங்கே அப்படின்ட்டு கேட்கும்போது இங்கே கலா இருந்துக்கிட்டு, இல்லை இல்லை, எனக்கு ஒரே ஒரு பையன்தான், அவன் வந்து என்னோட சொந்த பையன் இல்லை, அவன் வேலைக்காரன் அப்படின்ட்டு சொல்லவுமே அதை கேட்டு நம்ம பரம ரொம்பவே துடிச்சு போயிடுறாங்க. கலாவோட உண்மையான சுயரூபம் வந்து நம்ம பரமனுக்கு வந்து தெரிய வருது. தாங்கிக்கவே முடியலை, ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம இளமதியுமே பார்த்திங்கன்னா பரமனை பார்த்துடுறாங்க. இங்கே பரமன் வந்து அப்படியே வீட்டுக்குள்ளே வராமல் அப்படியே வெளியே போயிடுறாரு. அதை பார்த்துட்டு நம்ம இளமதியுமே போயிட்டு பரமன் கிட்ட வந்து பேசுகிறாங்க. இப்போவாச்சும் உனக்கு புரிஞ்சதா? நான் சொன்னால் நீ நம்பவே மாட்ற. உன்னை கலாமா எந்த இடத்துல வச்சுருக்குறாங்க அப்படின்ட்டு இன்றைக்கும் கண்ணாலேயே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டியா? இதுதான் பரமா அவங்களோட உண்மையான சுயரூபம் அப்படின்ட்டு நம்ம இளமதி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. இங்கே பரமன் அப்படியே கண் கலங்கி போய்
நம்ம இளமதியுமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. நான் வேணும்னு தான் பரமா உன்ன இங்க வர வச்சேன். எனக்கு வேற வழி தெரியல. ஆனா நீ கஷ்டப்படணும் அப்டின்லாம் நான் நெனைக்கல. அவங்களோட உண்மையான சுயரூபம் உனக்கு தெரியணும் அப்டின்னு தான் நான் நெனச்சேன். இப்போ உனக்கே தெரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறமாச்சும் அவங்க விஷயத்துல நீ கொஞ்சம் மாத்திக்கோ உன்ன. அதுதான் நல்லது அப்டின்ட்டு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாத்தையுமே பேசிட்டு கிளம்பிர்றாங்க. இங்க நம்ம பரமன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வராங்க. அப்போ நம்ம கலா இருந்துகிட்டு, அப்படியே அவங்களோட ஆக்டிங்க ஸ்டார்ட் பண்றாங்க. "என்ன பரமா இவ்ளோ லேட் ஆயிடுச்சு உனக்காக. எவ்ளோ நேரம் அம்மா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? பொண்ணு வீட்டுக்காரங்க கூட உன்ன பத்தி தான் விசாரிச்சாங்க. என் பையன் வந்து வெளிய போயிருக்கிறான். அவன் தான் எல்லாமும் எனக்கு" அப்படின்ட்டு அவங்க கிட்ட "உன்ன பத்தி நெறையாவே சொல்லியிருக்கிறேன்டா பரமா" அப்படின்ட்டு சொல்லும்போது, நம்ம பரமன் இருந்துகிட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. இங்க கலா இருந்துகிட்டு இன்னும் எவ்வளோ எக்ஸ்ட்ரா பிட்டு போட முடியுமோ எல்லாமோ போடுறாங்க. ஆனா பரமன் எந்த ஒரு ரியாக்ஷனுமே பண்ணாம அமைதியா இருக்கிறாங்க. சரி பரமா போன விஷயம் என்னாச்சு? அப்படின்ட்டு கேட்கும்போது, இல்ல அவங்க வரல. நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். அப்புறம் வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி பரமா நீ போயிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு அனுப்பிச்சு விடுறாங்க. இங்க பரமா ரொம்பவே சேடா இருக்கிறாங்க. அப்போ இளமதி இருந்துகிட்டு நான் ஒன்று சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காத. கண்டிப்பாக என் மேலே நீ கோவப்பட தான் செய்வ. இருந்தாலும் என்னால் வந்து அமைதியாக இருக்க முடியல பரமா. இத்தனை வருஷமா அவங்க உன்னை சின்ன வயசில் எடுத்து வளர்த்ததுக்கு அதை விட நீ அவங்களுக்கு நிறையாவே செஞ்சுட்ட. இதுக்கப்புறமும் நீ வந்து அவங்க காலடியில் தான் கிடக்கணும் அப்படின்ட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு உன் மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லை பரமா. அவங்களோட சுயநலத்துக்காக தான் உன்னை அவங்களோட கூட வச்சிருக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கோ. நம்ம பேசாம வீட்டை விட்டு போயிடலாம். ஆ நான் உன் மேல உசுரையே வச்சிருக்கிறேன் பரமா. அது உனக்கு எப்பதான் புரியும்? அப்படின்ட்டுலாம் வந்து நம்ம இளமதி சொல்லிட்டுருக்குறாங்க. பரமன் இருந்துக்கிட்டு, "கொஞ்சம் என்னை தனியா விடுறியா?" அப்படின்ட்டு சொல்லவும், "சரி பரமா" அப்படின்ட்டு நம்ம இளமதி பார்த்தீங்கன்னா, வெளிய போயிடுறாங்க ரூம விட்டு. அப்போ கலா கிட்ட போயிட்டு இளமதி வந்து பேசுறாங்க. "இத்தன வருஷமா நீங்க எந்த அளவுக்கு பரமன் கிட்ட நடிச்சிட்டு இருந்தீங்களோ, அது எல்லாமும் இப்போ பரமனுக்கு தெரிய வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க என்னதான் நடிச்சாலும் பரமன் நம்பவே மாட்டான்." அப்படின்ட்டு சொல்றாங்க. இங்க கலாவுக்கு ஒண்ணுமே புரியல. "என்ன என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறா? என்ன பரமனுக்கு தெரிய வந்துச்சு?" அப்படின்ட்டு கேட்கும்போது, "பரமன் வெளிய போயிட்டு ரொம்பவே லேட்டா தான் வீட்டுக்கு வந்தான் அப்படின்ட்டு நினைக்கிறீங்களா? நீங்க சொன்ன வேலைய செஞ்சுட்டு. அவன் பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தப்பயே கொஞ்ச நேரத்திலேயே அவனுமே வந்துட்டான். அது மட்டும் இல்லாம நீங்க பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட பேசுனீங்களே, பரமன பத்தி சொன்னீங்களே, அது எல்லாத்தையுமே பரமன் கேட்டுட்டான். நீங்க பரமனை எந்த இடத்துல வச்சிருக்கிறீங்க அப்படின்ட்டு பரமனுக்கு இப்போ நல்லாவே தெரிஞ்சிடுச்சு." அப்படின்ட்டு சொல்லவுமே கலாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குது. நெக்ஸ்ட்டு பரமன் பார்த்தீங்கன்னா, நம்ம இளமதிய வந்து கூப்பிட்றாங்க. அப்போ இளமதியுமே சரி, சரி என்னன்னு தெரியல. பரமன் என்ன கூப்பிட்றான் அப்படின்ட்டு வேகமா போறாங்க. அப்போ பரமன் இருந்துகிட்டு, "துணியெல்லாம் எடுத்து பேக்ல வையி, நம்ம போகலாம்" அப்படின்ட்டு சொல்றாங்க. நம்ம இளமதிக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. "பரமா உண்மையவா சொல்ற? இல்ல இது எல்லாம் கனவா?" அப்படின்ட்டு கேட்கும்போது, "நான் நல்லா யோசிச்சுட்டேன். உண்மைய தான் சொல்றேன். எல்லாத்தையும் எடுத்து வை போகலாம்" அப்படின்ட்டு சொல்லவும், நம்ம இளமதியும் ரொம்பவே சந்தோஷமா அ கிளம்புறாங்க. இங்க இளமதியும் நம்ம பரமனும் பார்த்தீங்கன்னா, பேக்கோட ரூம விட்டு வெளிய வராங்க. அத பார்த்த கலாவுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ பரமன் கிட்ட கலா இருந்துகிட்டு, "என்ன பரமா எங்க போற?" அப்படின்ட்டு கேட்கும்போது, நாங்க வீட்டை விட்டு போறோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த விதத்திலயும் இந்த பரமன் வந்து டிஸ்டர்பா இருக்க மாட்டான். நான் போறேன்ம்மா. நான் போயிட்டு வரேன்" அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போ கலா இருந்துகிட்டு, "பரமா நீ இல்லாம இந்த அம்மானால எப்படி பரமா இருக்க முடியும்? நீ தான் பரமா என்னோட உயிரே" அப்படின்ட்டு சொல்லும்போது, பரமன் இருந்துகிட்டு, "அம்மா எல்லாமே எனக்கு தெரியும். எதுக்காகம்மா இதுக்கப்புறமும் என்கிட்ட இப்படிலாம் பொய் சொல்லி நடிச்சிட்ருக்கிறீங்க? அதான் நீங்க தான் சொன்னீங்களே பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட, நான் உங்களுக்கு ஒரு வேலைக்காரன் மட்டும் தானே. அ அந்த மாதிரியே நானும் இருந்துக்கிறேன். எதுனாலும் வேலை இருந்தா சொல்லுங்க. கண்டிப்பா நான் அத செய்றேன்." அப்படின்ட்டு நம்ம இளமதிய கூப்பிட்டு நம்ம பரமன் வந்து கிளம்புறாங்க. கலானால இத தாங்கிக்கவே முடியல. ரொம்பவே கதறி அழுகுறாங்க. சித்தார்த் இருந்துக்கிட்டு, "அம்மா அவன் போனா போகட்டும். அவனுக்காக எதுக்கும்மா அழுதுட்டு இருக்கிறீங்க?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. பரமன் எடுத்த முடிவு ரொம்பவே சரியான முடிவு அப்படின்ட்டு நீங்களும் நினச்சீங்கன்னா, மறக்காம கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. அடுத்தடுத்து ரொம்பவே சூப்பரான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.